அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள், நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆணி மாதத்தினுடைய பலாபலன்கள் பார்க்க போகிறோம். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் சூரியனினுடைய மையப்பகுதியாக வைத்து சூரியனுடைய நகர்வுகளை வச்சு நம்ம மாத பலன்கள் பார்த்துன்னு இருக்கோம். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது எவ்வகையான பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது, எந்த மாதிரியான சாதகமான பாதக பலன்கள்லேருந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் ரொம்ப இந்த ஆணி மாதம் என்பது விசேஷமான மாதங்கள். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம், அதுவும் பார்த்திங்கன்னா மாதங்களிலே மிகப்பெரிய ஒரு தலையான மாதமாக இந்த மாதத்தை குறிப்பிடுறாங்க. 32 நாட்கள் இந்த மாதத்தில் குறிப்பிடுறது. 15/6/2025 முதல் 16/7/2025 வரை இந்த ஆணி மாதத்தினுடைய ஆங்கில தேதியில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம், தேய்பிறை சதுர்த்தியில் இந்த ஆணி மாதம் உதிக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம். பட் இந்த கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், ஆணி மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. பட் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் என்னமா வேலை செய்யுது அப்படின்னா, திரிகிரகி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த மாதத்தில் வேலை செய்யுது. ஏன்னா சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து மிதுன ராசியில் சேர்க்கை பெறதுனால இந்த யோகம் திரிகிரகி யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகா யோகமாக வேலை செய்யுது. இந்த யோகம் பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி இந்த 5 ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது. மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது, வருமானத்தை அதிகரிக்கிறது, பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் சிவாலயங்கள் நீங்கள் போயிட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு யோகங்கள் கிடைக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் போயிட்டு ஸ்ரீரங்கத்தை வழிபடுறீங்க அப்படின்னா, அந்த திருமஞ்சனத்தில் கலந்துடுறீங்க அப்படின்னா பல செல்வங்களுக்கு யோகாதிபதியாக நீங்கள் மாறக்கூடிய விஷயமும், அதுவும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி மிகப்பெரிய ஒரு யோகமாகவும், இந்த திருச்சி உறையூரில் அந்த மாம்பழம் வச்சு படைக்கிறாங்க அந்த வெக்காளி அம்மனுக்கு, அதை போயிட்டு சம்பூர்ணம் பண்ணுங்கள். திருச்சியிலே மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமிகளுக்கு வாழைத்தார் கொடுத்து இந்த பௌர்ணமியில் சமர்ப்பித்து யோகமாக நீங்கள் மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் பல யோகங்களை பற்றி 12 ராசிக்கு நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைத்து விதத்திலும் யோகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, என்ன சார் அனைத்து விதத்திலும் யோகமான்றீங்க, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எவ்வளோ திட்டம் இருக்குது, எந்த திட்டமுமே என்னால் செயல்படுத்த முடியல, ஜான் ஏறுனா முழம் சறுக்குது, நீங்கள் இன்னமும் அனைத்து விதத்திலும் யோகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், ராகு பகவான் 4 ராசியில் இருக்கும்போது தான் யோகமாக வேலை செய்கிறார் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த ராசியில் பார்த்தோம் அப்படின்னா கும்ப ராசியில் ஒரு மூல திரிகோணமாக இருக்கிறாரு. அப்போ அந்த ஸ்தான பலத்தை பெருக்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ராகு பகவான் ராசியில் பயணிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான எண்ணங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார், புதன் பகவான் சஞ்சரிக்கிறார், சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ 7க்குரியவன் 5ஆம் இடத்தினுடைய தொடர்பு வரும்போது தெரிந்த மனைவி, அறிந்த மனைவி, புரிந்த மனைவி, காதல் திருமணங்கள் நடப்பதற்குண்டான யோகங்கள் இப்பொழுது வேலை செய்யப்படுது. அப்போ ஏற்கனவே காதல் செஞ்சுட்டு இருக்கோம், பிரச்சனை ஆயிடுச்சு, நிறைய மனக்கருத்துகள் ஆகி போச்சு, அது மறுபடியும் நம்ம உண்மையான காதலாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அவளை விட்டு பார்க்காம இருக்க முடியல, ஒன்றா சேருவோமா சேர மாட்டோமான்ற கொஷின்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக உங்கள் காதல் இப்போ ஜெயிச்சிரும். உண்மையான விஷயமா இருந்தால் அது ஜெயிச்சிரும் கண்டிப்பாக. உத்தியோகத்தை தேடி செல்லக்கூடிய வாய்ப்புகள், பணத்தை தேடிக்கொள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், வருமானத்தை தேடி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. புது வண்டி வாகனங்கள் வாங்குறது, என்ன சார் பழசாக வாங்கலான்னு பார்க்குறேன் சார், பையில் வேறு ஃபண்டு இல்லை, நான் என்ன பண்ணுறது, இதையே சீர் பண்ணி ஓட்டிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு அதெல்லாம் சேர்ந்து தாராளமாக புது வாகனங்கள் வாங்கலாம், வீடு மனை வாங்கலாம், விற்கலாம். கட்டுமானத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு யோகமாக வேலை செய்ய போகிறோம். ஆமாம், இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமாக இந்த கும்பராசிக்கு இப்போ வேலை செய்ய போகிறது.
ஷேர்லாம் பண்ணுறவங்க, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஏறுமுகமாக இருக்குது. உங்கள் பார்ட்னர் உங்களை ஹோப் பண்ணுவாங்க, நல்ல விஷயம். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடியவங்க, ஒரே பிஸ்னஸ்ஸு. வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், ஓடி ஆடி பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருவார் ஒரு மளிகை கடையில். அந்த அம்மா என்ன பண்ணுன்னா கல்லாப்பட்டில் உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டுருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக வேலை செய்ய போகிறது. கர்மஸ்தானம் வேலை செய்யுது சார். தொழில், இன்னொரு தொழில் ஆடாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை, தொழிலே வேறொரு கிளையை நிர்வகிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை டெவலப்மெண்ட் பெருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, எல்லா விஷயமே அருமையாக பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் வேலை செய்யும். மூத்தோர் சொல் உங்களுக்கு வெற்றியை தரும். அதாவது அண்ணன் தம்பி உறவுகளில் முதியவனுடைய உறவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும், அக்காவனுடைய உறவுகள் வெற்றியை தரும், அவங்களுடைய ஆலோசனைகள் வெற்றியை தரப்போகிறது. லாபங்கள் பெருமளவு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு மாதமாக செயல்பட போகிறது. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு டூர் போகலாமா, ஒரு பிக்னிக் போகலாமா, இல்லை கோயில் குளம் போகலாமா, ஒரு சினிமாவுக்கு போகலாமா, ரொம்ப நாளாச்சு சார் நானும் என் மனைவி சினிமாவுக்கு போச்சு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதத்தில் ஒரு தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு, சுற்றுலா போகிறதுக்கு, நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட பொருளாதாரம் வந்துடும், பணத்துக்கு குறை இருக்காது, கண்டிப்பாக பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாமே நடந்துடும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இந்த விஷயத்து எல்லாமே இந்த கும்பராசிக்கு வெற்றி அடைவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். கும்பராசியினருக்கு இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பௌர்ணமி, அமாவாசை இந்த 2 விஷயம் யோகமாகவும் பாதகமாகவும் வேலை செய்யும். அதை கணிக்க தெரியல, அதன் பிரகாரம் நம்ம அந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவும் வேலை செஞ்சிடும், பெரிய வளர்ச்சிகளையும் கொடுத்துரும் இந்த 2 விஷயமும். அப்போ இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறந்த இந்த குழந்தைகளுக்கு எந்த கிரகங்களும் திதிசூன்யம் அடைவதில்லை. அந்த 2 இதுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு கொடுத்துருக்கா. பெண்களுக்கு ஏதாவது நீங்கள் விசேஷம் பண்ணுறீங்க, எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, அது திருமணமாக இருக்கலாம், சீமந்தமாக இருக்கலாம், அப்போ அவளுக்கு ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெண்களுக்கு அது எந்த கிழமைனாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பௌர்ணமியில் பண்ணுவது மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும். அது பெண்களுக்கு உண்டான நாள் அப்படின்னு நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், நாங்கள் பெண்ணோட ராசி நட்சத்திரம் சொல்லி நல்ல நாள் பார்த்து கொடுங்க அப்படின்ற ரொம்ப விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க ஒரு விஷயம் இல்லைன்னா மதம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விஷயம். அப்போ பெண்களுக்கு உண்டான விசேஷ நாள் எதுனா பௌர்ணமியில் செய்வது தோஷத்தை தராது. இது பெரிய விஷயம், அந்த பெண்களுக்கு உண்டான மகத்துவமான விஷயம். அப்போ கும்பராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது போகுது. அப்போ கேது பகவான் போகும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமையும், எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ எப்பயுமே ஒரு 7ஆம் இடம் சூரியனாக வருது அப்படின்னா எதிர்பார்த்த கலத்திரத்தில் ஒரு ஏமாற்றம் உண்டு. நாம் என்ன நினச்சிருப்போம், ஒரு பெண் என்ன நினச்சிருப்போம் மனசுக்குள்ள அப்படின்னா, நமக்கு அஜித் மாதிரி கணவன் வேணும், விஜய் மாதிரி கணவன் வேணும், அப்போ இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்களோ அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னு எல்லா பெண்ணும் கற்பனை பண்ணுறது இயற்கை தானே. அப்படிப்பட்ட ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இருக்கிறத வச்சு வாழ், அப்போ நமக்கு எது சேஃப்டி முக்கியமோ அதுக்கு உண்டான கணவன் அமைஞ்சிக்கிறார் அப்படின்னா அதை வச்சுன்னு வாழ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் இப்படிலாம் எதிர்பார்த்து வந்தேன், கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, என் ஆசையும் மண்ணாசையாக போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு நிலைக்கு வரக்கூடாது. எப்பயுமே ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை, சகிப்புத்தன்மை 2 விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், அவங்க தான் அடுத்த நிலைக்கே போக முடியும். ஆமாம், ஒரு சின்ன வரி தான் பல அவமானங்களை கடந்தவன் தான் தலைவன் ஆகிறான் அப்படின்னு இந்த பொன்மொழிகள் இதெல்லாம் ஏன் முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், இன்பம் துன்பங்கள் எதுவும் நிலையானது இல்லை, அந்தந்த காலகட்டத்திற்கு வந்து போகும். அப்படி வந்து போகும்போது அதெல்லாம் நம்ம சமாளிக்கிறதுக்கு, நம்ம மனதை பக்குவப்படுத்துறதுக்கு ஏற்கனவே அனுபவசாலிகள் சொல்லி வைத்த விஷயத்தை தான் நம்ம கடந்து போகணும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கும்பராசிக்கு 7ஆம் இடத்தால் எப்பொழுதுமே என்ன பண்ணும், ஒரு ஏமாற்றம் தான் கிடைக்கும். அந்த ஏமாற்றத்தை நீங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கணும். அவ்வளோதான். அந்த இடம் மட்டும்தானே ஃபால்ட்டு, சரி அந்த இடத்துக்கு உண்டான வழி என்னவோ அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கணும். அதே காலகட்டத்தில் இந்த ஆனி மாதம் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. ஆமாம், நீங்கள் இடம் வாங்குறீங்க,
விற்கிறீங்க அப்படின்னா அந்த பத்திரம், கையெழுத்து, செக்கு, ஜாமீன் கொடுக்கறது இந்த விஷயங்களில் கூடுதல் கவனமாக வேண்டும். நரம்பு சார்ந்த வியாதிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே எனக்கு தலை ப்ரெஷராக இருக்குது, தலை ஒரு பக்கமாக தலை வலிக்குது, இல்லை கழுத்து நரம்பு இழுக்குது, நான் படுக்கும்போது என்னுடைய கால்கள் வந்து இழுக்குது, அந்த நரம்புகள் இழுக்குது, இந்த மாதிரி சொல்லின்னு இருக்கவங்களுக்கு எல்லாமே கூடுதலான மருத்துவத்தோடு நீங்கள் சம்மந்தப்படணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இதுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திருநங்கைக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டுங்கள். பெருமாளினுடைய ஆலயங்களை சனிக்கிழமை தோறும் சேவிச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஆனி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமாக இந்த கும்பராசிக்கு செயல்படுகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.